டெஃபினட்டா பியூட்டிஃபுல்லா இருக்க போது மிகப்பெரிய விபரீத ராஜ்யம். உங்க உடம்பு நன்றாக இருக்குது, மனசு நன்றாக இருக்குது, வாழ்க்கை விருத்தி நன்றாக இருக்குது, எடுக்கிற முடிவுல பியூட்டிஃபுல்லா ஜெயிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாறுதல் இந்த மாசத்துல துலா ராசிக்கு ஏற்பட போகுது. வானமே இல்லை, அடுத்த 2 வருடங்களுக்கு ராயல் லைஃப் வாழ போறீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து, சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். இது துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன் இந்த ஏப்ரல் 2025 டெஃபினட்டா பியூட்டிஃபுல்லா இருக்க போது இந்த துலா ராசிக்கு. அது நான் மொத்த பலனாகவே சொல்ல போறேன். காரணம் என்னன்னா, 5ஆம் வீட்டுல 6ஆம் வீட்டுல உங்களுக்கு லாஸ்ட் மார்ச் 29 சனி பேச்சாயி 6ஆம் வீட்டுக்கு போனார். மார்ச் 29 இப்ப ஏப்ரல் மாசம் முழுவதும் மட்டும் இல்ல, அடுத்த 2.25 வருடங்களுக்கு சனி 6ஆம் வீட்டுக்கு போறார். இந்த ஏப்ரல் ஃபுல்லா சனி, ராகு, புதன், சுக்கிரன் சேர்க்கை 6ஆம் வீட்டுல. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 வரைக்கும் சூரியன் 6ஆம் வீட்டுல, அதன் பிறகு சூரியன் 7ஆம் வீட்டில் உச்சம். ஆக்சுவலி அது தப்பு. 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சம்ங்கிறது அதுக்காக 2 பார்ட்டா பிரிச்சு கொடுக்கலாம்னா துலா ராசிக்கு வேண்டியதில்லை. அது என்ன காரணம்னா, அந்த 6ஆம் வீட்டுல உங்களுக்கு சூரியனோட சேர்ந்த சனி, புதன், சுக்கிரன், ராகுங்கிறது மிகப்பெரிய விபரீத ராஜ்யம். அஷ்டமத்துல குரு பேச மாட்டான். காரணம், லாஸ்ட் 1 மாசத்துல குரு பேச்சு இருக்க போகுது. வித்தின் மந்த்ல குரு பேச்சு ஆகுது. அதனால அஷ்டம குரு உங்களுக்கு பேசாது. ஸ்டாப் ஆயிருப்பாரு. கேது உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு, அவரும் பேச மாட்டாரு. சூரியன் சாரத்துல இருக்கிறாரு, சூரியன் நன்றாக இருக்கிறார். அல்லது அந்த 5 கிரகங்கள் 6ஆம் வீட்டுல இருந்து கேதுவை பார்க்கிறார். அப்ப பலன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு நன்றாக இருக்குது, மனசு நன்றாக இருக்குது, வாழ்க்கை விருத்தி நன்றாக இருக்குது, சந்தோஷம் இருக்குது, தடைகள் விலகுது, நோய் நொடி கட்டுக்குள்ளா வருது அல்லது அழியுது. இது நாள் வரைக்கும் ஐடியல் லைஃப்ல லாஸ்ட் 1 இயர் இருந்திருப்பீங்க. என் பையன் துளராஷ் லாஸ்ட் 1 இயர் அவனை என்னால் மேனேஜே பண்ண முடியல. ஈவன் தோ ஹி இஸ் கிரேட் பாய், எங்களுடைய ரிலேஷன்ஷிப் கிரேட், ஆனால் ஸ்டில் ஹி இஸ் சஃபரிங். காரணம், அந்த 6ஆம் வீட்டுல இருந்த 8ஆம் வீட்டுல இருந்த குரு, அஷ்டம குரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 6ஆம் வீட்டுல இருந்த குரு என்ன பண்றான்? 6ஆம் வீட்டுல இருந்த சூரியன், புதனும், சுக்கரனும், சனியும் பியூட்டிஃபுல் லைஃப் உங்களுக்கு தர்றான். சூரியன் பேச்சுக்கு பின்னாலையும் அந்த 5 கிரகம் தருது. அப்ப தடை விலகுது, நோய் விலகுது, உறவுகள் டெவலப் ஆகுது, எதிர்காலம் உருவாகுது, உடம்பு மனசும் அருமையா இருக்கு. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை அற்புதமாக உயரும். எடுக்கிற முடிவுல பியூட்டிஃபுல்லா ஜெயிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாறுதல் இந்த மாசத்துல துலா ராசிக்கு ஏற்பட போகுது. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாகனம், சந்தோஷம் மீறின இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கிரேட் சந்தோஷம் கிடைக்கலாம். நான் திரும்ப இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது நடக்கல அது நடக்கலைன்னா இது உங்க ஜாதக பலன் அல்ல. இது வானத்துல கிரகம் மாறுறது. அப்ராக்சிமேட்டா துலா ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா. உங்க ஜாதகத்துல நன்றாக இருந்துச்சுன்னா நான் சொல்றது சேர்ந்து இன்னும் கிரேட் ஆயிரும். அதான் சொல்றேன், ஜாதகத்துல ஒரு 200% இருந்துச்சுன்னா நான் சொல்றதை நீங்க நம்பினீங்கன்னா நீங்கள் 400-500% அடையலாம். உங்க ஜாதகத்துல 50% இருந்தால் நான் சொல்றதை நீங்க நம்பினீங்கன்னாங்க 100-150% வாழ்க்கை அருமையா. ஆக ஜாதகம்ங்கிறது ரொம்ப பேஸ். உங்களுடைய தனிப்பட்ட தலைவிதி எப்படி இருக்கு ஜாதகத்துல பாருங்க. அது நன்றாக இருந்துச்சுன்னா இந்த ஏப்ரல் அடுத்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் வானமே இல்லை, அடுத்த 2 வருடங்களுக்கு ராயல் லைஃப் வாழ போறீங்க. த கிரேட்டஸ்ட். அது மில்லியனர் லைஃப், பில்லியனர் லைஃப் கூட சொல்லலாம். ஆக அருமையான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது துலா ராசிக்கு. நம்புங்கள். இந்த நம்பிக்கை அப்படின்னு என்ன தெரியுமா? நம்புற விஷயம் ஆள் மனதுக்கு போயிடும். ஆள் மனதுக்கு போன விஷயம் நடந்துடும். ரொம்ப சிம்பிள். இப்போ சைக்கிள் ஓட்டி பழகிட்டீங்க, ஆள் மனதுக்கு போயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்க. ஸ்விம்மிங் பழகிட்டீங்க, ஆள் மனதுக்கு போயிடுச்சு. எத்தனை வருஷமாலும் நீங்க ஸ்விம்மிங் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்க நம்பிட்டீங்க, தொடர்ந்து நம்பிட்டே இருக்கீங்கன்னா நீங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. நான் நம்ப வைக்கிறது தான் முயற்சி பண்றேன். நான் மனது, நம்முடைய மூளையினுடைய இயக்கம், ஜோதிடம், முறை கலந்து தான் நான் என்னைக்குமே பலன் சொல்லுவேன். அவை நம்புங்கள். ஒரு பெருத்த வாழ்க்கை, ஒரு பெருத்த வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பார்த்து, ஒரு மென்டரை போய் பிடிச்சி அவர்கிட்ட வழி கேளுங்க. ஒரு பெருத்த வெற்றி அடையிறதுக்கான என்ன வழி? இந்த 2 வருடம் நன்றாக இருக்குன்னு ராதன் பண்டிட் சொல்றாரு. இது உண்மையா? வெற்றிவேல் சொல்றாரு, இது உண்மையா? என் ஜாதகத்தில் அது இருக்கான்னு பாரு. கன்ஃபியூஸா இருக்கு, தெரியல, கரெக்டா கைடு பண்ண மாட்டேன்னா எனக்கு ஜாதகத்தை அனுப்புங்க, நான் உங்களை கைடு பண்றேன். ஒரு கிரேட் லைஃபுக்கு எடுத்து போறதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு இடத்தில் மினிமம் 2-3 மடங்காவது நாம் ஜெயிக்கலாம். நானெல்லாம் எப்படினாங்க, அடுத்த 5 வருடத்துக்கான பிளானை போட்டுட்டுனா அதை 1 வருஷத்துலேயே அடைஞ்சிருவேன். இப்போ நானும் ஒய்ஃப் ஒரு 3 மாசம் 6 மாசம் ஜாலியாக இருப்போம். மறுபடியும் 5 வருடத்துக்கான பிளானை போட்டுட்டு மறுபடியும் ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்போ we can reach 5 years target within a year by reading your horoscope and meditation. ஸோ அதனால நல்ல மென்டர் பிடிச்சி நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து டிராவல் ஆகல எனக்கு மெயில் பண்ணுங்க. வித்தின் a week நாம் பேசலாம். இப்போ அடுத்த பயன் நம்மளே பெயர், புகழ், மரியாதை பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. அதாவது உங்கள் பெயர் உங்களுடைய தொழில பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போகலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கலாம், பெரிய பதவி உயர்வு கிடைக்கலாம், பெருத்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம், பெருத்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். எதிரி தானா காணாம போவோம், போட்டி தானா காணாம போகும், நோய் நொடி தானா காணாம போகும். வேகமா ஜெயிக்க போறீங்க. அதுவும் தானா போகலையே, நோய் நொடியில தானா போயிடும். எதிரி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம மனசு எங்க இருக்குதோ அங்கதான் வாழ்றோம். எல்லாரும் எதிரியை பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எதிரி இன்னும் அதிகமாகும் அல்லது எதிரி இன்னும் பலமாகும். அதனால நம்ம சக்தியை யாருக்குமே தரக்கூடாது. அரசியல் தலைவர்களையோ சினிமா நடிகர்களையோ நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய எனர்ஜி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க உங்க அப்பா அம்மாவை நினைங்க, உங்க மனைவியை, உங்க கணவரை நினைங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய எண்ண சக்தி உங்க குடும்பத்துக்குள்ளாரே இருக்கு. அவங்க உங்களை நினைக்கட்டும். அப்போ உங்கள் சக்தி உங்களுக்குள்ளாரே இருக்கும். நீங்க பெரிய வெற்றி அடைகிறீங்க. ஒரு பெரிய வெற்றி அடைய வேண்டிய இடத்துல துலா ராசி இருக்கீங்க. தடையை உடைச்சு ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. கடன் கிடைக்குது உங்களுக்கு,
பழைய கடன்களை நீங்கள் அடைக்க ஆரம்பிக்கலாம், ஒரு பெரிய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். இதில் ஒன் மோர் பாயிண்ட் இஸ் தேர். இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண வாழ்க்கை, லைஃப் பார்ட்னர், புது நண்பர்கள், படிக்கிற இடம், புது இடம், ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃபுக்கான ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏப்ரல்லேருந்து உருவாகும். ஒரு பேச்சுக்கு ஏப்ரலில் உங்களுக்கு கன்வே ஆகலாம். எப்போ நீ இனிமேல் போய் நீ லண்டனில் படிக்க போகிற, நீ லண்டனுக்கு உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, உன்னுடைய ப்ரொமோஷன் நான் உனக்கு வந்து நியூயார்க்கு பண்ணி கொடுக்குறேன், உன்னுடைய ப்ரொமோஷன் நான் ஃப்ளோரிடாக்கு தர்றேன், கம்பெனியில் பார்ட்னர் ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது அதிக லாபம், அதிக இன்வெஸ்ட்மெண்ட், அதிக ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் ஜாப் எடுக்கிறவங்களுக்கும். அதுபோக ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாமே அமையுது. படிப்பு, கல்வி எல்லாமே உயருது. அடுத்தது இதுபோக உங்கள் அப்பா ஜெயிக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் ஜெயிக்கலாம், எல்லா பெண்களும் ஜெயிக்கலாம். ஏன் ஆண்கள் சொல்றோம்னா, குரு 9ஆம் வீட்டுக்கு போக போறான், போறக்கான மூமெண்ட்டை போய் எடுத்துருவான். அந்த மூமெண்டம் ஆகிற வரைக்கும் சூரியன் அதுக்கு சப்போர்ட் பண்றான், செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றான். அப்போ அந்த ஆண்கள், அப்பா அந்த கேரக்டர், அண்ணன் அந்த கேரக்டர், நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு போகுது. வீட்டில் அம்மா, ஒய்ஃப், டாட்டர், சில்ட்ரன், தேர் ஆல் கிரேட். ஸோ எக்ஸ்ட்ராடினரி பர்சனல் லைஃப்ல நீங்க ஜெயிக்கிறீங்க, நீங்க வெளியில வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கிறீங்க. இன்னொரு ஆங்கிள் நீங்க போனீங்கன்னா, திறமை, அறிவு, புத்திசாலித்தனம் ஒரு பெருத்த வெற்றி உங்களுக்கு தருது. கிரேட் காலேஜஸ் கிடைக்கலாம், கிரேட் அட்மிஷன் கிடைக்கலாம், கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், கிரேட் லைஃப் பார்ட்னர் கிடைக்கலாம், கிரேட் பிசினஸ் பார்ட்னர் கிடைக்கலாம். கிரேட்டஸ்ட் லைஃப் கேன் பிகின் நவ். ஏன்னா போன 2.5 வருஷம் சனி வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ஆட்சி. அந்த 5ஆம் வீட்டில் ஆட்சி சனி, ராகு சாரம், ராகு 6ஆம் வீட்டில் இருந்தால் உங்களை காப்பாற்றி கொடுத்தான். ஆனால் குரு 7ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டிலேருந்து மேனேஜ் பண்ணான் வாழ்க்கையை. ஆனால் இப்போ தான் சனி 6ஆம் வீட்டுக்கு போயிடுறான், ராகு 7ஆம் வீட்டுக்கு வருவான், 5ஆம் வீட்டுக்கு வருவான் ராகு பேச்சில். ஆனால் குரு பார்வை வாங்கிடுவான். அப்போ ராகு பெருசா பேச மாட்டான். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து ஒரு 48 நாள் கடகராசிக்கு வந்து திரும்பி போய் வக்கரமாறுவது கூட ராகு வந்து ராகு நட்சத்திரத்தில் இருப்பார் 5ஆம் வீட்டில். ஸோ ஹீ சேஃப். அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்த 2 வருடங்கள் ஒரு கிரேட்டஸ்ட் லைஃப் வந்து துலா ராசிக்கு இருக்குது. அப்போ நீங்க வந்து முயற்சித்தால் வானமே இல்லை. முயற்சி பண்ணுங்க. நான் தியானம் கத்து கொடுத்துருக்கேன் நிறைய பேத்துக்கு, எல்லாரும் ஜெயிச்சிருக்கான். தியானம் கத்துக்குங்க, நல்ல மென்டர் பிடிங்க, ஜாதகம் போய் பாருங்க, வழிகாட்டல் கிடைக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு மென்டர் கிடைக்கலையா, சரி அஸ்ட்ராலஜி பார்க்குற ஆள் இல்லையா, எனக்கு மெயில் கொடுங்க. வித்தின் வீக்கில் நம்ம டிஸ்கஷனே முடிச்சிடலாம். ஒரே மாசத்துல 100 மடங்கு மனத்தெளிவு, மனோதைரியம் தரக்கூடிய பாலாஜி பிளான் ஒரு மெடிடேஷன் கத்து கொடுத்துருக்கேன். அதில் கத்துக்கிட்டவங்களே நீ பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஷார்ட் வீடியோஸ் எடுத்து அதெல்லாம் நாங்கள் வந்து அப்லோட் பண்ண போறோம் யூடியூப்ல, மற்ற மீடியாக்கள் எல்லாம், ஃபேஸ்புக் மாதிரி, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போட போறோம். ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆல்ரெடி, ஜெயிக்க வச்சுட்டோம் ஆல்ரெடி. நீங்களும் அந்த லிஸ்ட் வந்து சேர்ந்துக்கலாம். லக்ஷ்மி பிளான் ஒன்று இருக்கு. நீங்க மல்டி மில்லியனர், பில்லியனரா மாறிடலாம். உலகத்துல பெஸ்ட் 1000 பேர் ஒருத்தரா கூட மாறதுக்கு என்னால் உங்களுக்கு கத்து தர முடியும். நான் என்னுடைய சப்ஜெக்ட்ல, என்னுடைய மனதளவுல நான் பெஸ்ட் 1000 பேர் ஒருத்தன் தான். 100 பேர் ஒருத்தரா மாறக்க முயற்சி பண்றேன். ஏன்னா எனக்கு தெளிவா தெரியும், இந்த இடத்துல பாம்பு வருதுன்னா நான் எழுந்துச்சு ஓட மாட்டேன், நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம். இந்த இடத்துல யானை வருது அப்படின்னா நம்ம அழுங்காம எழுந்துச்சு போய் எப்படி போய் அந்த மதிலை தாண்டி குதிச்சு அதுல இருந்து தப்பிக்கிறேன்னு யோசிப்பேன். ஆனா என் மைண்ட்ல பாம்பும் வராது, யானையும் வராது. என் மனது ஒரு ஆபத்துக்குரிய மனது கிடையாது. நான் பயப்படுறது இல்லை. பயப்படுற ஒரு ஆளுக்கு தான் அச்சுறுத்தல் வரும். ஸோ உங்களை பயப்படாமல் இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். கவலை நம்மளுக்கு கவலை வரணும் தான், பயத்துக்கு நம்ம இருந்தால் பயம் வரணும், பிரச்சனைக்கு நம்ம இருந்தால் பிரச்சனை வரணும். அதெல்லாம் வரவே கூடாது. அந்த மாதிரி மனதை தெளிவுபடுத்த, உறுதிப்படுத்த என்னால் முடியும் உங்களுக்கு. ஸோ நம்மலாம் ஒரு நல்லா டிராவல் பண்ணலாம். ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஒன்று சேர்ந்துட்டு கூட்டா டிராவல் பண்ணலாம், அருமையா இருக்கலாம், நல்லா ஜெயிக்கலாம். உங்களுக்கு ஒரு அருமையான காலம் ஆரம்பிச்சிச்சு. வாழ்த்துக்கள் துளாராசி நண்பர்களே. என் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப நிம்மதி, ரொம்ப ரொம்ப நிம்மதி. ஏன்னா அந்த குழந்தைங்க திணறிட்டு இருந்துச்சு லாஸ்ட் 2-3 இயர்ஸா. இப்போ அந்த குழந்தை நன்றாக இருக்க போகுது, ஒரு கிரேட் லைஃப்ல வர போறாங்க. ஒரு அப்பாவா ஐம் வெரி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நான் தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம டிராவல் பண்ணுவோம். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.